டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒரு வார கால தடைக்கு பிறகு குற்றால அருவிகளில் இன்று சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம். தங்கம், வணக்கம். ஒரு வார கால தடைக்கு பிறகு இன்று குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவுக்கு காணப்படுகிறது? இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக கடந்த 17ஆம் தேதி பழைய குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சிறுவன் பலியான நிலையில் ஒரு வார காலமாக அனைத்து குற்றால அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட ஆட்சியரால் தடை விதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து நேற்று தற்போது தடையானது விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை முதல் மெயினருவி தவிர மற்றவைகளான பழைய குற்றால அருவி, ஐந்தருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. தொடர்ந்து மெயினருவியில் தற்போது பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் இன்று மாலை 4 மணி முதல் குளிக்க அனுமதிக்கப்படும் என கூறப்பட்டிருந்த நிலையில் பழைய குற்றால அருவியில் இனி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே குளிக்க அனுமதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஒரு வாரத்திற்கு பின்னர் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பழைய குற்றால அருவியில் காலை 6 மணி முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு பின்னர் விபத்து ஏற்பட்ட ஒரு வாரத்துக்கு பின்னர் தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக அதிகரித்துள்ளதையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 17ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினை தொடர்ந்து தற்போது அருவி பகுதியில், அதாவது பழைய குற்றால அருவி பகுதியில் சிறுவன் அடித்துச் செல்லப்பட்ட இடத்தில் கம்பிகள் அமைத்து தற்போது பாதுகாப்பு பணியானது வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்போது அருவி பகுதியில் அதாவது தயார் நிலையில் எப்பொழுதும் ஆம்புலன்ஸ் இருக்கும் என இந்த மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கிறது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பல்வேறு நடவடிக்கை மாவட்ட நிர்வாக சபையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தங்கம். ஒரு வார கால தடைக்கு பிறகு குற்றால அருவிகளில் இன்று சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.